ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இந்த கொஸ்டின் 5த் கொஸ்டினும் 4த் கொஸ்டினும் ஃப்ரம் எந்த எக்ஸைஸ்னா இந்த எக்ஸைஸ்லேருந்து முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதில் நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3 ஆட் 3 5/7 பிளஸ் 1 3/7. ஸோ இதை ஆட் பண்ணி நம்ம இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணணும். ஸோ அதான் பண்ண போறோம். ஸோ நம்ம எப்படி ஆட் பண்ணலாம்? ஸோ 3 5/7 நம்ம எப்படி எழுதலாம்? 3 5/7 கேன் பி ரிட்டன் as 3 plus 5/7. ஓகேவா? அதே மாதிரி 1 3/7 எப்படி எழுதலாம்? நீங்க 1 3/7 1 plus 3/7 எழுதலாம். 1 plus 3/7. ஸோ நீங்க அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். 3யும் 1யும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க 5/7யும் 3/7யும் ஆட் பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். 3யும் 1ம் ஹோல் நம்பர்ஸ், 5/7ம் 3/7ம் லைக் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க டேரக்டா அப்படியே ஆட் பண்ணலாம். ஸோ நீங்க ஓவரால் ஆன்சர் என்ன வரும்னா 3 plus 1 gives you 4, 5/7 plus 3/7 gives you 8/7. ஏன்னா 5/7 plus 3/7 நீங்க எப்படி எழுதலாம்? 5 plus 3 the whole divided by 7 எழுதலாம். 5 plus 3 the whole divided by 7 which is nothing but 8/7. So 4 plus 8/7 எழுதலாம் which is the same. இப்போ 4 plus 8/7 நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இது இந்த 8/7 is not a proper fraction. 8/7 is an improper fraction. ஏன்னா நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் பெருசா இருக்கு. 8 is greater than 7. So numerator is greater than denominator. அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதான் நியூமரேட்டர். நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் than denominator. ஸோ நீங்க எப்படியாவது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம 4ல இருந்து 1 என்ன பண்ணலாம் நம்ம ஆக்சுவலா இந்த இடத்துல ஆக்சுவலா என்ன பண்ணணும் ஐடியா கிடைச்சிருச்சு எனக்கு. என்ன பண்ணலாம்னா ஆக்சுவலா நம்ம 8/7 கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு எழுதலாம். 8/7 எப்படி எழுதலாம்? சாரி 4 பிளஸ் 8/7 நம்ம எப்படி எழுதலாம்னா 7/7 பிளஸ் 1/7 எழுதலாமா? 8/7 is the same as 7/7 plus 1/7. இப்போ 7/7 என்னது 1ன்னு அர்த்தம். 7/7 is the same as 1. 7 divided by 7 equal to 1. ஓகேவா? ஸோ இதே எப்படி இன்னும் ஃபர்தரா ஸ்பிளிட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ 4 பிளஸ் 1 பிளஸ் 1/7 எழுதலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 7/7 நான் 1 கன்வெர்ட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணல. ஸோ 4 பிளஸ் 1 5. ஸோ இதை நீங்க 5 பிளஸ் 1/7 எழுதலாம். அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் வந்து 5 1/7. 5 பிளஸ் 1/7 is the same as 5 1/7. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இதான். ஸோ 5 1/7 ஆப்ஷன் இருக்கா? இங்க 5 2/7 5 3 இருக்கு. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அப்போ அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் வந்து 5 1/7. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 3 2/3 பிளஸ் 2 4/9. இது எப்படி ஆட் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 2/3 எப்படி எழுதலாம்? 3 2/3 கேன் பி ரிட்டன் as 3 plus 2/3. 3 plus 2/3. அதே மாதிரி 2 4/9 கேன் பி ரிட்டன் as 2 plus 4/9. வேற கலர் வேணா யூஸ் பண்ணிக்கிறேன். 2 4/9. 2 4/9 can be written as 2 plus 4/9. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இதே ஆட் பண்ண வேண்டியது as usual. 3 plus 2 ஆட் பண்ணலாம். 2/3 plus 4/9 ஆட் பண்ணணும். ஆனா 2/3 plus 4/9 ஆட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 3க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 3க்கும் 9க்கும் எல்சிஎம் பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 3, 9 வந்து 9 தான். ஏன்னா லோயஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 3 and 9 என்ன வரும்னா 9 தான் வரும். ஏன்னா 3 into 3 equal to 9. 9 into 1 equal to 9. So lowest common multiple of 3 and 9 is 9 தான். இல்ல பேசிக்கா அது எப்படி நீங்க டேபிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க போட்டுடலாம். ஸோ டேபிள்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 3 6 9 இதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. 9ஓட மல்டிபிள்ஸ் 9 18 27 அப்படியே போயிட்டே இருக்கும். பட் உங்களுக்கு இங்கே வந்துருது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் காமன் மல்டிபிள் 9 தான். ஓகேவா? ஸோ நீங்க இந்த 2/3 எப்படியாவது நீங்க கன்வெர்ட் பண்ணணும். டினாமினேட்டர் 9 வர மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம் நம்ம இந்த 2/3 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ 2/3 into 3/3 போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். 3/3 is the same as 1. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, மல்டிப்ளை பண்ணலாம் நீங்க தைரியமா. ஸோ 2/3 into 3/3 என்ன ஆகும் உங்களுக்கு? டினாமினேட்டர்ல 6, நியூமரேட்டர்ல 6 கிடைச்சிரும், டினாமினேட்டர்ல 9 கிடைச்சிரும். ஸோ 2/3 is the same as 6/9. ஒரு பிரச்சனையும் இல்லை, ரெண்டு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் தான். நான் வெறும்னா மல்டிப்ளை பண்ணிருக்கேன், 1ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஆனா 1ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு டினாமினேட்டர் 9 கிடைக்காது. அதனால நான் 3/3 எழுதிக்கிறேன் 1. அவ்வளவுதான். ஸோ அதான் ஐடியா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 3 plus 2 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் 6/9 4/9 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 6/9 4/9 நான் இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். 3யும் 2யும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 plus 2 is 5. 6/9 plus 4/9 is nothing but 10/9. 6/9 plus 4/9 equal to 10/9. 6 plus 4 the whole divided by 9 போடலாம் நீங்க. 6 plus 4 the whole divided by 9 which is nothing but 10/9. அவ்வளவுதான். ஸோ 5 plus 10/9. ஸோ அதே அகைன் நீங்க இது வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கிடையாது. ஸோ 5 plus 10/9 நீங்க என்ன பண்ணலாம்னா 5 plus 9/9 plus 1/9 எழுதலாம். 10/9 can be written as 9/9 plus 1/9 which is the same as 10/9. 10/9 தான் இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். 9/9 plus 1/9 எழுதியிருக்கேன். ஏன் அப்படி எழுதுறேன்? அப்பதான் உங்களுக்கு
நீங்க இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணிக்கலாம். அதாவது 5ஐயும் 9/9 நீங்க ஆட் பண்ணலாம் ஈஸியா. 9/9 இஸ் நத்திங் பட் 1. அது உங்களுக்கு தெரியும். 9/9 இஸ் த சேம் அஸ் 1. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பிரிச்சு எழுதுறதா நீங்க கத்துக்கணும் எப்போதுமே. ஸோ 10/9 நீங்க 9/9 பிளஸ் 1/9 எழுத தெரியணும் உங்களுக்கு. அந்த ஒரு லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா அந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ 5 பிளஸ் 1 பிளஸ் 1/9 வந்துடும் இது. ஸோ இது பிராக்கெட் அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்க 5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே. ஸோ இதை நீங்க எப்படி எழுதலாம்னா 5 பிளஸ் 1 பிளஸ் 1/9. ஸோ 5 பிளஸ் 1 இஸ் நத்திங் பட் 6. ஸோ 6 பிளஸ் 1/9. ஸோ இதை எப்படி கிளப் பண்ணிக்கோங்க. 5 plus 1 equal to 6. 6 plus 1/9. 6 plus 1/9 which is equal to 6 1/9. அவ்வளவுதான். 6 1/9. ஸோ இதான் ஓவரால் ஆன்சர். ஸோ மேல இருக்க அது 6 1 இருக்கு பாத்தீங்களா. லாஸ்ட் ஆப்ஷன் 6 1/9 தான். ஸோ ஓவரால் ஆன்சர் வந்து 6 1/9. ஸோ இந்த இடத்துல நீங்க 6 1/9 போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. தேர்ட் கொஸ்டின் போறேன். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 4 5/11 minus 2 6/11. ஓகேவா. ஸோ 4 5/11 minus 2 6/11 என்ன பண்ணலாம் இதுக்கும் நீங்க மறுபடியும் ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா ஒரு ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். 4 பிளஸ் 5/11 எழுதணும். அப்புறம் 2 6/11 2 பிளஸ் 6/11 எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி மேனிபுலேட் பண்றதுன்னு யோசிக்கலாம். ஸோ 4 5/11 கேன் பி ரிட்டன் அஸ் 4 பிளஸ் 5/11. 4 பிளஸ் 5/11 அப்புறம் மைனஸ் 2 6/11 எப்படி எழுதலாம். சாரி 2 6/11 எப்படி எழுதலாம். சாரி அதை முதல்ல எழுதிக்கிறேன். ஸோ 2 6/11 கேன் பி ரிட்டன் அஸ் 2 6/11 can be written as 2 plus 6/11. So இதையும் இது subtract பண்ணணும். So this minus this. So இது subtract பண்ண என்ன ஆகும், 4 plus 5/11 minus of 2 plus 6/11 கிடைக்கும் உங்களுக்கு. So 4 plus 5/11 minus 2 plus 6/11. So இதை bracket பெருசா போட்டுக்கோங்க இங்க. அவ்வளவுதான். ஸோ 4 பிளஸ் 4 மைனஸ் 2 போட்டுடலாம். நீங்க இதை நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த மைனஸ் சைன் நீங்க என்டையர் சமுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். இந்த என்டையர் சமுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா 4 பிளஸ் 5/11 மைனஸ் 2 மைனஸ் 6/11 வந்துடும். ஸோ பேசிக்கா இந்த மைனஸ் சைனை நீங்க என்டையர் இதுக்கும் இந்த ஸ்டாரோட மல்டிப்ளை பண்றீங்க ஃபுல்லா. ஸோ மைனஸ் 1 இன்டூ 2 பிளஸ் 6/11 விச் இஸ் பட் மைனஸ் 2 மைனஸ் 6/11 கிடைச்சிடும் உங்களுக்கு. அந்த லாஜிக் புரியணும் உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு புரியும் தான் நினைக்கிறேன். அது ஆக்சுவலா நெகட்டிவ் நம்பர்ஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சா புரியும். பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் இன்டூ பிளஸ் வந்து மைனஸ் தான் வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் 1 இன்டூ இந்த ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டினா அது நெகட்டிவா மாறிடும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மைனஸ் 1 இன்டூ 2ன்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ் 1 இன்டூ 2னா மைனஸ் 2 ஆயிரும். அதே மாதிரி மைனஸ் 1 இன்டூ சப்போஸ் 6 இருந்தா மைனஸ் 6ன்னு மாறிடும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஏன்னா 7th தான் இந்த இது இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட், நெகட்டிவ் நம்பர் மல்டிபிகேஷன். ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4 மைனஸ் 2 நீங்க ஈஸியா பண்ணிடலாம். 4 மைனஸ் 2 ஈஸியா பண்ணிடலாம். 4 மைனஸ் 2 இஸ் சேம் அஸ் 2 தான் வரும். 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 2. 5/11 மைனஸ் 6/11 இது கொஞ்சம் கஷ்டம் பண்றதுக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா 2 பிளஸ் 5/11 எழுதிக்கிறேன். மைனஸ் 6/11 இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுல இருந்து இது கொஞ்சம் கொடுக்க போறேன்னா 2ல இருந்து நான் ஒரு 1 கொடுத்துட்றேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா 1 பிளஸ் 1 பிளஸ் 5/11 எழுதலாமா, மைனஸ் 6/11. ஓகேவா. ஸோ இந்த 1 வந்து நான் 11/11 மாத்த போறேன். இந்த 1னா 11/11 is the same as 11/11. நான் ஏன் அப்படி எழுதுறேன், 11/11 எழுதுனா நீங்க இந்த இந்த அடிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கா இந்த 11/11 பிளஸ் 5/11 போட்டீங்கன்னா உங்களுக்கு 16/11 கிடைச்சிடும். அதுல இருந்து நீங்க ஈஸியா மைனஸ் 6/11 சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ அதான் ஐடியா. ஸோ இந்த 1 நான் என்ன பண்ண போறேன்னா 11/11 எழுத போறேன். ஸோ திஸ் ஒன் கேன் பி ரிட்டன் அஸ் 11/11. ஸோ 1 பிளஸ் 11/11 பிளஸ் 5/11 மைனஸ் 6/11. இப்போ இதை கம்ப்யூட் பண்ணிடலாம் நீங்க ஈஸியா. இந்த பிராக்கெட்டை கம்ப்யூட் பண்ணிடலாம். ஸோ 1 பிளஸ் 5 என்ன வரும், 16 வரும். 16 மைனஸ் 6 10 வரும். ஸோ ஓவரால் ஆன்சர் வந்து 10/11 தான் வரும். ஸோ இந்த 1ஐயும் இந்த 10/11 நீங்க ஆட் பண்ணிடலாம். ஸோ 1 பிளஸ் 10/11 நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ 1 பிளஸ் 10/11 இஸ் த சேம் அஸ் 1 10/11. ஸோ 1 பிளஸ் 10/11 ஈக்குவல் டு இங்க எழுதிக்கிறேன் 1 10/11. அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இது இங்க இருக்கு பாத்தீங்களா. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அவ்வளவுதான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 1 10/11 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நான் டிக்கு கூட போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இதான் கரெக்ட். இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டினோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. 3 2/3 மைனஸ் 2 1/3. ஓகே, இதை எப்படி டேக்கிள் பண்ணலாம். 3 2/3 மைனஸ் 2 1/3. இன்ஃபேக்ட் இதை நான் அடுத்த வீடியோவில் போடலாம்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம 4th கொஸ்டின், அப்புறம் 5th கொஸ்டின், அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா 6th கொஸ்டின் 7th கொஸ்டின், அதை மீதி 4 கொஸ்டினுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். அதாவது அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம 4th கொஸ்டின்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.